இயற்கை சம்பந்தப்பட்ட மருத்துவம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த மருத்துவம் என் மண் சார்ந்த மக்களிடத்திலே, மொழி சார்ந்த மக்களிடத்திலே எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நேச்சுரோபதி என்கின்ற இந்த மகத்துவமான மருத்துவத்தை நீங்கள் கிராமம் கிராமமாக, வீடு வீடாக சளைக்காமல் நீங்கள் எடுத்துச் செல்வீர்களானால் நிச்சயமாக 2027 பிப்ரவரி 21க்கு முன்பாக இந்த மருத்துவத்திற்கான அங்கீகாரம் தமிழகத்திலே கிடைக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதியிட்டு சொல்கிறேன். மருத்துவம் என்பது இப்ப நான் ஒரு வியாதி வந்திருக்கு, எனக்கு நீங்க உங்ககிட்ட வர்றேன், நீங்க ஒரு மருந்து கொடுக்குறீங்க, என்ன சரி பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? 10 பேரை நான் கூட்டிட்டு வருவேனா? வரமாட்டேனா? என்னை ஒரு பரிசோதிக்கக்கூடிய உருவமாக வைத்து எனக்கு உங்களுடைய மருத்துவத்தை செலுத்தி இந்த உலகுக்கு உங்களை யார் என்று உங்களுடைய மருத்துவத்துடைய தன்மையை நிரூபியுங்கள். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்கன்னா, நீங்கள் மருத்துவர்கள். இந்த மருத்துவம் புதிய மருத்துவமாக இருந்தாலும் இந்த மருத்துவத்துக்கான வரலாறு நீண்ட வரலாறு. அது உங்கள் படித்த எல்லாருக்குமே அது தெரியும் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் முதல்ல குறிப்பாக ஷெல்டனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அதையும் கடந்து இந்த நிகழ்வுக்கு நான் வருவதற்கு உறுதுணையாக இருந்த எனது தம்பி தாமுக்கும் கோகுலகிருஷ்ணனுக்கும் எனது நன்றி. மருத்துவத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி மருத்துவம் எவ்வளோ பெரிய வியாபாரம் அப்படிங்கிறது. கோயம்புத்தூரே அதற்கு சாட்சி. நான் 92 பிரசிடென்சி காலேஜில் படிக்கும் பொழுது இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிஐடி காலேஜு, பிஎஸ்சி டெக்கு, இந்த காலேஜுக்கெல்லாம் இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு வருவேன். ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுதே ஒரு கல்லூரியினுடைய கல்ச்சுரல்ஸுக்கு ஃப்ளைட்டில் வந்த ஆள் நானாக தான் இருப்பேன். அதுக்காக நான் ரொம்ப வசதியான ஆளுன்னு நினச்சிடாதீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காசு போட்டு என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அந்தளவுக்கு அன்றைய காலகட்டத்திலேயே மாணவர்கள் மத்தியிலே அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக, அவர்கள் எதிர்பார்த்ததையும் எதிர்பார்க்காததையும் செய்யக்கூடிய திறன் படைத்தவனாக, தனித்துவமானவனாக நான் என்னை உருவாக்கி கொண்ட காரணத்தினால் அவர்கள் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள். அந்த பீரியடில் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் இறங்குனா அது ஒரு காடு மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் டவுன் எல்லாம் பார்க்குறதுக்கு. அவுட்டரில் காலேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ரொம்ப இந்த காந்தி மார்க்கெட் இதுதான் கொஞ்சம் நிறையா க்ரௌடாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதே ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் இங்கே வர்றதுக்கு இல்லை, ஒரு 100 ஹாஸ்பிட்டல் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட். அதில் 100ல் என்னென்னலாம் இருக்குது, ஒன்றுக்கும் தனித்துவமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் ஆஞ்சியோ ஸ்பெஷல் தனி, அது ஒரு ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு தனித்துவம், அதுக்கு தனியாக படித்தவங்க இப்படியெல்லாம் இருக்குது. இது எதில் இருக்குது? எந்த மருத்துவத்தில் இருக்குது? அலோபதிங்கிற மருத்துவத்தில் இருக்குது. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே உருவான தமிழர்களுடைய மருத்துவமான சித்த மருத்துவத்தை விட ஏன் இந்த அலோபதி இன்னைக்கு இவ்வளோ வேகமாக உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு, பெருத்த ஒரு வியாபார நோக்கத்தோடு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அடிப்படையாக ஒன்றுமே இல்லை, ஆங்கிலம்தான். அது என்னமோ தெரியல, அந்த ஆங்கிலத்தில் பேசினாலும், அந்த ஆங்கிலத்தை சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவத்தை பார்த்தாலும் அது மற்றதை விட உயர்வாகவே மனிதனுக்கு தோணுது. அதான் உண்மை. அதாவது நீங்க நினைக்கலாம், சினிமா நடிகர் கருணாசு நம்ம எல்லாம் படித்தவங்க, அதுவும் 4.5 வருஷம் படிக்கிறோம், இதுக்கு டிகிரியும் கிடையாது, சர்டிஃபிகேட்டும் கிடையாது, டாக்டர்னு போட்டுக்கவும் கூடாது, ஏன்னா இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சிக்கல் உங்களுக்கெல்லாம் இருக்கு.
அதனால நான் இந்த இடத்துல வந்து இவர் தம்பி ஷெல்டர் எழுதின புத்தகத்தை படித்தேன், பாதி படித்தேன், அதுக்கு மேலே படிக்கலை. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், பாதி படித்தேன், பாதிக்கு மேலே படிக்கலை. ஏன்னா எல்லாமே இட்டாலி பேரும் ஜெர்மன் பேருமா இருக்கு. ஏன்னா இந்த மருத்துவத்தை கண்டுபிடித்த இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய டாக்டர் கவுண்ட் சீசர் மெட்டாய் வந்து இந்த 11ஆம் தேதி தான் அவர் வந்து பிறந்திருக்கார். அவருடைய இந்த நாளில் அவர் இத்தாலிய மக்களுக்காக ஒரு பெரிய செல்வந்தராக இருந்து தன் வாழ்க்கையில் அரசினுடைய மிகப்பெரிய பதவிகளெல்லாம் துறந்து இந்த மருத்துவத்தை கண்டுபிடிப்பதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் அதற்காக பாடுபட்டு அவர் கண்டுபிடித்த அந்த மருத்துவத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு செலுத்தி மக்களை குணப்படுத்தி அதை நிரூபணம் செய்து ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய கண்டங்களிலெல்லாம் அவருடைய மருத்துவம் மிக பிரபலமான மருத்துவர்களால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டதனுடைய விளைவாக அந்த மருத்துவம் இன்றைக்கு இங்கே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1865 உருவாக்கப்பட்ட இந்த எலக்ட்ரோபதி அப்படிங்கிற இந்த மருத்துவம் இந்நேர வரைக்கும் இங்கே நம்ம நாட்டில் அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் ராஜஸ்தானில் கிடைச்சதா சொல்கிறாங்க. அங்கே சட்டமன்றத்தில் ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. ராஜஸ்தானில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த எலக்ட்ரோபதிங்கிற இந்த இயற்கை மருத்துவம் தமிழகத்திலே வருவதற்கு நீண்ட நாள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயம்தான். இந்த எலக்ட்ரோபதி மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு நீங்க யாருக்காவது இதை பத்தி நீங்க சொல்லணும்னா நீங்க ரொம்பலாம் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப வளவளெல்லாம் பேச வேண்டியதில்லை. ஒரே ஒரு திருக்குறள் தான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். சொல்லுங்க, இதை கூட சொல்லலைன்னா அப்புறம் எப்படி? இந்த ஒரு குறளிலேயே இந்த எலக்ட்ரோபதிங்கிற மருத்துவம் அடங்கியிருக்கு. ஒரு நோய் வந்ததற்கு பிறகு மருந்து கொடுத்து அதை சரி பண்ணுவதை விட அந்த நோய் வந்ததற்கான அறிகுறிகளை பார்த்து அதற்கான இயற்கையான மருந்துகளை கொடுத்து, பின்விளைவுகள் இல்லாது, போதை வஸ்துகள் இல்லாது, இயற்கையான முறையில் அந்த மருந்துகளை கொடுத்து அந்த நோயை ஆரம்பத்திலேயே தடுப்பது மட்டுமல்லாது மீண்டும் அந்த நோய் அந்த மனித உடலுக்குள் வராத ஒரு செயல்பாடை செய்யக்கூடியதுதான் இந்த எலக்ட்ரோபதி என்கின்ற ஒரு மருத்துவம். இந்த மருத்துவத்திற்கும் நமது முன்னோர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி மட்டுமல்ல, மருத்துவத்திற்கும் தாய் மருத்துவமாக இருக்கக்கூடிய இந்த சித்த மருத்துவத்தை கண்டுபிடித்த நமது தமிழர்கள் முன்னோர்கள் இருக்கிறார்களே, அந்த மருத்துவத்தினுடைய ஒரு பிரதிதான், ஒரு பகுதிதான் இந்த எலக்ட்ரோபதி என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் வாயிலாகவும் இந்த மருத்துவத்தை இந்த உலகத்திற்கு சமர்ப்பித்த அந்த டாக்டர் கவுண்ட் சீசர் மெட்டாய் அவர்களுடைய அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய தத்துவம் ரொம்ப ரொம்ப எளிமை. முதலில் இந்த மருத்துவம் பணக்காரர்களுக்கான மருத்துவம் இல்லை, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். முதலில் இந்த மருத்துவம் ஏழை எளியவர்களுக்கான மருத்துவம், அதிகமான பண செலவு செய்ய வேண்டாத ஒரு மருத்துவம். ஆக இந்த மருத்துவத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்ன? எங்கிருந்து இந்த மருத்துவத்தினுடைய அறிவு எங்கிருந்து உருவாகுதுன்னா, இயற்கையினுடைய விதிகளிலிருந்து உருவாகுது. இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இயற்கையினுடைய விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த மண்ணிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயற்கையை சார்ந்தவர்கள். மனிதன் எங்கே நோயாய்ப்படுகிறான் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் மனிதன் இந்த இயற்கையை விட்டு வெகு தூரம் செல்லுகின்றானோ, இந்த இயற்கைக்கு முரணாக நடந்து கொள்கின்றானோ, இந்த இயற்கையை எதிர்த்து இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று முற்படுகின்றானோ, அப்பொழுதுதான் அவன் இயற்கைக்கு பலியாகிறான். இது என்னுடைய கருத்து. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரங்களும்
ஒவ்வொரு கனிகளும் காய்கறிகளும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்குமானதாக உருவாக்கப்பட்டிருப்பதுதான் இயற்கையினுடைய விதி. இந்த மனித உடலும் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மருத்துவம் என்பது இந்த தாவரங்களிலே இருந்து உருவாகக்கூடிய அந்த மின்சக்தி, அந்த மின்சக்தி என்பது எப்படி மின்சாரம் கண்ணுக்கு தெரியாதோ அதை போலத்தான் இந்த மின்சக்தியின் மூலமாக, எதற்காக எலக்ட்ரோபதி என்கின்ற ஒரு பெயரை இதற்கு வைத்திருப்பார்கள் என்றால், அந்த ஒரு நொடியிலே அந்த மின்சாரம் போல் அந்த நொடியிலே அந்த வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி, மாண்பு, மகத்துவம் இந்த மருத்துவத்திற்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை உருவாக்கிய அந்த மகான் அப்படி ஒரு விதியை உருவாக்கி இருக்கிறார். ஆக நமது முன்னோர்கள் சொன்னதுதான் உணவே மருந்து. உணவே மருந்து என்பதை நான் இன்றல்ல, நான் பல எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களிலே இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உணவு பழக்கம்தான் இந்த உலகத்திலே நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வதற்காக நமது முன்னோர்கள் காலையிலே 7 மணி, அந்த 7 to 8 மணிக்குள்ளே காலை உணவை முடிப்பதும், மதிய உணவை சரியாக அந்த 12 1 மணிக்குள்ளே முடிப்பதும், இரவு உணவை குறைவாக, குறிப்பாக 7 மணிக்கு முன்பாகவே முடிக்கின்ற அந்த பழக்கம் தமிழகத்தில் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஆனால் நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களிடத்தில் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இயற்கையை விட்டு நாம் வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. வீட்டிலே சமைப்பது நன்றாக இருக்கிறதா, சுவையாக இருக்கிறதா என்பது இங்கே நோக்கமில்லை. அது சுத்தமாக இருக்கிறதா, அது இயற்கையான உணவாக இருக்கிறதா என்பதை நாம் குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இது முழுக்க முழுக்க இயற்கையோடு மனிதன் வாழ்ந்தால், இயற்கையாக இயற்கையிலே இந்த மண்ணிலே விளைந்திருக்கக்கூடிய இந்த தாவரங்களிலும் காய்கறிகளிலும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அந்த மருத்துவ குணங்களிலே இருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சக்தி, அந்த மின்சாரம் போன்ற அந்த மகத்துவம் நிறைந்த அந்த சக்தியை ஒவ்வொரு வியாதிகளை கண்டறிந்து நீங்கள் அதை இந்த மருத்துவத்தை அங்கே நீங்கள் செய்வீர்களேயானால், அந்த நோயாளிகள் அந்த நோயிலே இருந்து தற்காலிக விடுமுறை, அலோபதியை போல தற்காலிக விடுமுறை அல்லாமல் நிரந்தரமான விடிவு அந்த மருத்துவத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் செயல்பாட்டின் மூலமாக காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட திறமை இருக்குன்னு சொன்னால் இந்த உலகம் அல்ல, உங்களை பெத்தவங்க கூட நம்ப மாட்டான். உங்களுடைய திறமையை இப்போ நீங்க உங்க புக்கு ஒன்று கொடுத்தாங்க, ஒரு 200-300 பேரை நாங்க பார்த்துருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். எதற்காக? இந்த மருத்துவத்துக்கான அரசாங்க அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக. 4.5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அதற்கான சான்றிதழை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெயருக்கு பக்கத்திலே, அதாவது நேச்சுரோபதி படிக்கக்கூடிய BN பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகா 6 சயின்ஸ், அதை படிக்கக்கூடிய அந்த படிப்பு போன்ற ஒரு படிப்பு தான் இந்த எலக்ட்ரோபதியும் என்பதை அதற்கான அங்கீகாரம் வேண்டும் என்பதுதானே உங்களுடைய இன்றைய நிலை. அதை நோக்கித்தானே உங்களுடைய பயணம். ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கிராமங்களிலே பார்க்கக்கூடிய வைத்தியருக்கு என்ன பெயர்? நாட்டு வைத்தியர். நீங்கள் இத்தாலி வைத்தியர் சொல்லி பாருங்கள், சொல்லி பாருங்கள் மக்களிடத்தில். நீங்கள் என்ன டாக்டர்? இத்தாலி டாக்டர். என்ன புதுசா இருக்க இத்தாலி டாக்டர்? ஆமாங்க, நாங்க எங்களுடைய ப்ரொஃபசர் இத்தாலி, அவர் கற்றுக் கொடுத்ததான் இந்த மருத்துவம், அதைத்தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. நாட்டு வைத்தியரை போன்று கிராமங்களில் ஒவ்வொரு சின்ன சின்ன சிற்றூர்களில் அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்பாங்க, நாட்டு வைத்தியர்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்னொன்னுக்கு வைத்தியம் இருந்தது. அதை போன்ற ஒரு வைத்தியர்களாக எப்படி தன் வாழ்நாளிலே, தன் வாழ்நாளுக்கு பிறகும் அப்பேற்பட்ட தன்னுடைய மகத்துவமான விலை மதிப்பில்லாத சொத்துக்களை எல்லாம் இந்த மருத்துவம் இந்த உலகத்திலே பரவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே எப்படி மெட்டாய் அவர்கள் இந்த மருத்துவத்தை இந்த உலகத்திற்கு தாரை வார்த்து கொடுத்தாரோ, அதை போன்ற ஒரு தியாக உணர்வு
இதை படித்துக் கொண்டிருக்கிற, படித்து முடித்த, இதை படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த செயல்பாட்டிலே இறங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்க போங்க, வேணா உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பாடி எல்லாம் இந்த மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு பாடியை அறுத்தி செக் பண்றதுக்கு, அதை பாடியை அதை அறுவை சிகிச்சைக்கெல்லாம் அந்த இலவச பாடியை யாராவது டொனேட் பண்ண அதை வச்சு ப்ரொபோசல் சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி வேணா நீங்க என்ன எடுத்துக்கங்க, என்ன எடுத்துக்கிட்டு உங்க வைத்தியத்தில் எனக்கு கொடுங்க. யார் யாருக்கு திறமை இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்ன டயபிட்டிக்ஸுக்கு மருந்து இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த கொடுங்க. எனக்கு டயபிட்டிஸ் ஒரு 400-500 இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா கூட உருவாக்குறேன். குறைச்சு கொடுங்க, குறைச்சு காட்டுங்க. எனக்கு வேற எந்த வியாதியும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே வியாதி சர்க்கரை வியாதி. முதல்ல எனக்கு சுகர் இருக்குன்னு எப்போ தெரிவிச்சுன்னா, நான் எம்எல்ஏவா ஆன புதுசில் 2016-17 ராமநாதபுரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு, பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனேன். ஒரே மேடையில் 2 கல்யாணம். அங்கே ஒரு ஏதோ டெக்கரேஷனுக்கு வச்சிருந்த ஒரு இரும்பு என் தலையில் விழுந்து ரத்தம் வந்துச்சு. அப்போ நான் ஜிஹெச்சுக்கு போனேன். நான் இன்னைக்கு இந்த நிமிடம் வரை நான் தனியார் மருத்துவமனைக்கு போனதே இல்லை. என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. அதுல ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. பார்ட்டா போட்டு வச்சிருக்கிற என் பொண்டாட்டி. கைக்கு தனி, காலுக்கு தனி, அதுக்கு தனி, இதுக்கு தனி, எல்லாம் கோடி கணக்கில் தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் இந்த நிமிடம் வரை நான் தனியார் மருத்துவமனைக்கு சென்றதே இல்லை. ஏனென்று சொன்னால், அரசு மருத்துவமனையிலே அதிகமான மக்களை பரிசோதித்து அவர்களுக்கான வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய அனுபவமிக்க மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையிலே மட்டும்தான் இருக்கிறார். அதனால நான் இங்கே தான் போவேன். அப்பத்தான் செக் பண்ணிட்டு அந்த டீன், ஏன்னா எம்எல்ஏ வேற இல்ல, அதனால ஏதாவது ஆச்சுன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடனே எல்லா டெஸ்டும் கடன்னு எடுத்து அப்பத்தான் சொன்னாங்க, என்ன தலைவரை 460 வச்சிருக்கிறீங்க, நம்மகிட்ட 460 என்ன பிரச்சனைனா என்ன, உங்களுக்கு எதுவுமே தெரியலையா அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு உண்மையில அப்ப தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு என் மனைவியிலிருந்து எல்லாருமே அதை ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. இது இருக்கு, 460 இருக்கு, அதை குறைக்கணும். இன்னும் வாட்செல்லாம் விற்கிறாங்க. இப்போ உங்கள் உடம்புல நீங்கள் நடந்தீங்கன்னா எவ்வளோ நட்டி நடக்கிறீங்க, உங்கள் சுகர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஹார்ட்டில் எவ்வளோ ஓடி, இதை விடலாம் ஒரு ஏமாத்து வேலை அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனாலும் நான் சொல்றேன், இவ்வளவும் தாண்டி என்னுடைய 55 வயசு வரைக்கும் எவ்வளவு பெரிய டாக்டரை வேணாலும் எந்தெந்த மிஷினை வேணாலும் எடுத்தாந்து என்னை செக் பண்ணுங்க, இந்த சுகருங்கிற ஒன்னை தவிர என் உடம்புல எந்த விதமான மாற்றங்களையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நான் சேலஞ்சு பண்றேன். அதற்கு ஒரே காரணம் என்னுடைய உணவு பழக்கம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் இயற்கை விவசாயம் பண்றதுடைய நோக்கம் அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. இந்த இயற்கை விவசாயம் தான் நமது முன்னோர்கள் செய்தது. நமது முன்னோர்கள் செய்த பொழுது வராத வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் தான். நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மாறுவதும் இயற்கைக்கு முரணாக நான் வாழ்வதற்கு முயற்சி செய்வதும் தான் காரணம் என்கின்ற அடிப்படை உண்மையை உங்களிடத்திலே சொல்லி, ஆகவே இங்கு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோபதி படித்து முடித்த மருத்துவர்களுக்கு, வைத்தியர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் என்னை ஒரு பரிசோதிக்கக்கூடிய உருவமாக வைத்து எனக்கு உங்களுடைய மருத்துவத்தை செலுத்தி இந்த உலகுக்கு உங்களை யார் என்று உங்களுடைய மருத்துவத்துடைய தன்மையை நிரூபியுங்கள். என்னை விட உங்களுக்கு பரிச்சயமான ஒருவன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே கடவுளுக்கு பிறகாக மக்களால் அதிகமாக உடனே அறியப்படக்கூடியவன் நடிகனாகத்தான் இருக்கிறான். அதை நீங்க மறுக்கவும் முடியாது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேற. அவனுக்கு வீட்டு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டீங்க, பொண்ணு கொடுக்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனா ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குவீங்க. அது நம்ம உடம்புல ஊறி போன ஒரு விஷயம். ஆகவே அந்த அடிப்படையில் நடிகர்கள் நடிகைகள் என்பது எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு முகமாக இருப்பதும் மற்றவர்களுக்கு எளிதாக செல்லக்கூடிய ஒரு உருவமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த எலக்ட்ரோபதி என்கின்ற இந்த மருத்துவத்தை, இந்த மருத்துவத்துக்கான இந்திய மாநில அரசினுடைய அனுமதியை நீங்கள் பெற வேண்டுமானால் இந்த மருத்துவத்தை
குறிப்பாக இந்த எலக்ட்ரோபதி என்கின்ற மக்களுக்கான மருத்துவத்தை மக்களிடத்திலே நேரடியாக எடுத்து சென்று மக்களுக்கு அந்த பணிகளை நீங்கள் செய்து அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தினால் அவங்க நீங்க எம்பி ஏன் பார்க்கணும், எம்எல்ஏ ஏன் பார்க்கணும், ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. ஆக என்னை பொறுத்தவரை இது உங்ககிட்ட தான் இருக்கு. இது முழுக்க நான் சொல்றேன், இது உங்ககிட்ட தான் இருக்கு. இதற்கான அங்கீகாரத்தை பெறுவது மிக மிக எளிது. எவ்வளோ எடுத்துக்காட்டுகள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆம்னேங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. உங்க வீட்டுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான, சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனால் அதுக்கு எங்கேயுமே கடை கிடையாது. அது மக்கள் மூலமாக பரவி அது சாதாரண கம்பெனி இல்லை, அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி அது. ஆகவே மருத்துவம் என்பது, இப்ப நான் ஒரு வியாதி வந்திருக்கேன் எனக்கு, நீங்க உங்ககிட்ட வர்ற, நீங்க ஒரு மருந்து கொடுக்குறீங்க, என்ன சரி பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? 10 பேரை நான் கூட்டிகிட்டு வருவேனா, வரமாட்டேனா? உங்களிடத்திலே இந்த இயற்கையை நேசிக்கக்கூடியவனாக இன்றைக்கு நாம் உண்ணுகின்ற உணவிலும் அத்தனை உணவுகளிலுமே இன்றைக்கு உலகமய வியாபாரம் கலந்துவிட்ட காரணத்தினால் ஒரு உண்மையான வீரியமான, நான் சின்ன வயசுல சாப்பிட்ட தக்காளி இன்னைக்கு என் பையன் சாப்பிடல, ஏன்னா விதை இல்லாத தக்காளி. அப்ப விதை இல்லாத தக்காளி, விதை இல்லாத மிளகாய், விதை இல்லாத ஒவ்வொரு பொருளையும் உலகத்துக்கு உருவாகிட்டு இருக்காங்க, விஞ்ஞான ரீதியாக உருவாக்குறாங்க. விதை இல்லாத பொருளை சாப்பிடுற நமக்கு விதைகள் எப்படி வேலை செய்யும், அதனுடைய தன்மைகள் எப்படி வேலை செய்யும்? இன்றைக்கு அதிகமாக குழந்தை பிறக்கிறதை விட குழந்தை பிறக்காதவர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் இன்றைக்கு ரீசன்ட் அலோபதியினுடைய மிக மகத்துவமான ஒரு வியாபாரம். இதை யாராவது தப்பா எடுத்துக்கிட்டா கூட எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் சொல்றது உண்மை. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதே பழக்க வழக்கத்தோடு தமிழர்கள் இருப்பார்களே ஆனால் வரக்கூடிய ஒரு 25-30 ஆண்டுகளிலே எப்படி இன்றைக்கு இயற்கையாக ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அபூர்வமாக இருக்கிறதோ, சிசரின் செய்யாமல் இயற்கையாக ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்பதை எப்படி இந்த உலகம் ஆச்சரியமாக பார்க்கிறதோ, டெலிவரி இயற்கையாவா, ஓ நோ சிசரினா வாட் அப்படிங்கிறாங்கல்ல, அதே மாதிரி இயற்கையாக இந்த தமிழகத்திலே குழந்தை பிறந்திருக்கிறது என்பதும் ஆச்சரியமாக பார்க்கப்படும். இன்னைக்கு இருக்கிறது நிலை, இது தொடர்ந்தால் நான் சொல்றேன். அதனால இந்த மருத்துவத்தை படிக்கக்கூடிய நீங்கள் படிக்கக்கூடிய இந்த மருத்துவம் என்பது இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவம். எப்படி இந்த இயற்கையினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இந்த உடம்பு படைக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த இயற்கையோடு எப்படி ஒன்றி வாழ்வதாக இந்த உறுப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ இயற்கையால், அதுகளை பாதுகாப்பதும் அந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடியதும் பாதுகாப்பானதும் நிரந்தரமான அதற்கு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதும் பாதிக்கப்பட்ட அந்த வியாதி சம்பந்தப்பட்ட உறுப்புகளை உடனடியாக கொண்டு சேரக்கூடிய அந்த தன்மை பெற்றதாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோபதி என்கின்ற இந்த மகத்துவமான மருத்துவத்தை நீங்கள் கிராமமாக வீடு வீடாக சளைக்காமல் நீங்கள் எடுத்துச் செல்வீர்களே ஆனால் அந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த மருத்துவத்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அதை உட்படுத்தி அவர்களுக்கு ஒரு பூரண நிவாரணத்தை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக 2027 பிப்ரவரி 21க்கு முன்பாக இந்த மருத்துவத்திற்கான அங்கீகாரம் தமிழகத்திலே கிடைக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதியிட்டு சொல்லுகிறேன். ஆகவே நாம் அரசாங்கத்திலே சென்று செல்வதை விட மக்களிடத்தில் இதை எடுத்து சென்று மக்களுக்கான இந்த பணியை, இந்த மகத்துவமான மருத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே நீங்கள் எடுத்து செல்வீர்களேயானால் நிச்சயமாக இது மக்களால் வரவேற்பு பெற்ற ஒரு விஷயம். நிச்சயமாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அரசும் எந்த ஒரு அரசாங்கமும் மக்களுக்கானது தானே தவிர மக்களுக்கு எதிரானது அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த மகத்துவமான பணியை செய்யக்கூடிய டெல்லியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அவர்களையும் முன்னாள் நீதியரசர் அவர்களையும் மற்றும் எனது அருமை சகோதரர்கள் அவர்களையும் மற்றும் ஷெல்டன் அவர்களையும் அவருடைய சகோதரனையும் அவர்களுக்கு மேலாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் உங்களால் முடியாதது என்பது இந்த உலகத்திலே இல்லை. உண்மை, உயர்வு, உறுதி வரை அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நாம் அதை செயல்படுத்த முற்படுவேயானால்
நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய இலக்கு என்பது வெகு தூரத்திலே இல்லை. இந்த மருத்துவத்தை ஊர் ஊராக கிராமம் கிராமமாக சென்று நீங்கள் கொண்டு செல்வதற்கு நீங்கள் என்றைக்கு அதற்கு தயாராகிறீர்களோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறகாக வரக்கூடிய இந்த எலக்ட்ரோபதி மருத்துவத்தை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்னும் தேவைப்பட்டால் எனது சகோதரன் ஷெல்டன் அவர்களிடத்திலே இங்க இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு முன்பாக நான் சொல்லுகின்றேன், இயற்கை சம்பந்தப்பட்ட மருத்துவம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த மருத்துவம் என் மண் சார்ந்த மக்களிடத்திலே என் மொழி சார்ந்த மக்களிடத்திலே எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னுடைய சிவகங்கை மாவட்டத்தில் நடிகர் கருணாஸ் அவர்கள் அவருடைய இயற்கையாக விளைவிக்கக்கூடிய அந்த தோட்டத்திலே, அந்த ஆர்கானிக் தோட்டத்திலே கிட்டத்தட்ட 15 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இந்த நிமிடம் வரை 7 ஆண்டுகளிலே இந்த நிமிடம் வரை ஒரு ரசாயன உரங்களை கூட போடாமல் முழுக்க முழுக்க நமது முன்னோர்கள் செய்த மரபு சார்ந்த மண் சார்ந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையோடு உறுதியோடு அந்த இடத்திலே தான் இந்த மருத்துவம் அமைவதற்கு சரியாக இருக்கும். இதை கருணாசாகிய நான், மக்களால் உருவாக்கப்பட்ட நடிகனாகிய நான், இந்த மக்களுக்கான எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த எலக்ட்ரோபதி மருத்துவத்தை எடுத்துச் செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற என்னுடைய விருப்பத்தை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்களை சந்தித்ததிலே பெருமகிழ்ச்சி அடைந்து, உண்மையாக இருங்கள், உறுதியாக இருங்கள், இறுதி வரை இருங்கள், உங்களுக்கான இலக்கு வெகு தூரத்திலே இல்லை என்பதை மீண்டும் உறுதியிட்டு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி 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 நன்றி. புலிப்பாய்ச்சலாக பாய்ந்து நம் அனைவரையும் உற்சாகமூட்டி எலக்ட்ரோபதி மருத்துவத்திற்கு தன்னாலான உதவியை செய்வேன் என்கின்ற உறுதிமொழியை தந்த முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவர் கருணாஸ் அவர்களுக்கு நம்முடைய எல்லோர் சார்பாகவும் ஒரு அருமையான கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. நன்றி 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 சார்.